அதாவது இந்த காற்றழுத்தமானது சுமத்ரா தீவு அருகே உள்ள அந்தமான் கடலிலே உருவாகி இருக்கிறது. சுமத்ரா தீவு அருகே பந்தா ஹேக் என்ற இடத்தில் தான் உருவாகி இருக்கிறது. இந்த பந்தா ஹேக்குக்கும் தமிழகத்திற்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. அது என்ன தொடர்பு என்றால், கடந்த 2004ஆம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமியின் போது ஏற்பட்ட நிலநடுக்கமானது இந்த இந்தோனேஷியாவின் சுமத்ரா தீவுல பந்தா ஹேக் இடத்தில் தான் உருவானது. தற்போது அந்த இடத்தில் தான் நிலநடுக்கம் ஏற்பட்டது. அந்த இடத்தில் தான் தற்போது இந்த காற்றழுத்தம் உருவாகி மெல்ல மெல்ல தமிழ்நாட்டை நோக்கி நகர்ந்து வருகிறது. முதலில் இலங்கை பக்கம் வந்து பிறகு இலங்கையின் வழியாக தமிழகத்தின் கிழக்கு கடற்கரை நோக்கி வர இருக்கிறது என்பதுதான் தற்போதைக்கு நமக்கு கிடைத்திருக்கும் தகவல். தற்போது நீங்கள் அந்த வரைகளை பார்க்கலாம். வரைகலையிலே அது எங்கு எப்படி நகர்ந்து வருகிறது என்று. இது இந்த உருவாகி 26ஆம் தேதி முதல் இது தமிழகத்தை நோக்கி மெல்ல மெல்ல அருகே வரக்கூடும். அப்பொழுது மழையின் அளவு அதிகமாக இருக்கும். 25, 26, 27, 28 ஆகிய நாட்களில் நிச்சயமாக தமிழக கடற்கரை பகுதிகளில் அதி கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தனியார் வானிலை ஆய்வாளர்கள் கணித்திருக்கிறார்கள். அதிலும் தனியார் வானிலை ஆய்வாளர் செல்வகுமார் நம்மிடம் பிரத்யேகமாக இந்த வரைகலை படங்களை கொடுத்திருக்கிறார். இந்த வரைகலை படங்களை வைத்து அவர் கணித்ததின்படி இந்த காற்றழுத்தமானது வலுவடைந்து தமிழகத்தின் அருகில் வரும்பொழுது ஆழ்ந்த மண்டலமாகும். தீவிர காற்றழுத்த ஆழ்ந்த மண்டலமாக மாறும் பொழுது அது செஞ்சான் புயல் என்ற வகையிலே அழைக்கப்படுவதற்கான வாய்ப்பு. புயலாக மாறினால் செஞ்சான் புயல் என்று அழைக்கப்படும். இந்த செஞ்சான் செங்கல் என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படுகின்றது. அது சவுதி அரேபிய நாட்டில வைத்த பெயர். அது என்றால் இந்த புயல்களுக்கு அப்படிதான் பெயர் வைப்பார்கள். வங்காள விரிகுடா மற்றும் அரபிக்கடலை சுற்றி உள்ள இந்திய பெருங்கடல் நாடுகள் அனைத்துமே ஒவ்வொரு முறை ஒவ்வொரு நாடு அந்த புயலுக்கு பெயர் வைக்கும். அந்த வகையில் இந்த செஞ்சால் புயல் என்று வைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தற்போதைய நிலையிலே காற்றழுத்தம் நாம் பார்த்துக் கொண்டிருக்கோம் எங்கே இருக்கிறது என்று தெரிகிறது. இது மெல்ல மெல்ல நகர்ந்து நாளை மறுதினம் தமிழக இலங்கையின் வழியாக தமிழக கடற்கரை நோக்கி வரும்போது மழையின் அளவின் தாக்கம் அதிகமாக இருக்கும். எனவே தற்போது தனியார் வானிலை ஆய்வாளர்கள் செல்வகுமார் மட்டுமல்ல, பல தனியார் வானிலை ஆய்வாளர்கள் கணித்துள்ள கணிப்பின்படியும் இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் கணிப்பின்படியும் பார்த்தால் வரும் திங்கட்கிழமை மாலையில் இருந்து செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை அன்று மிதமான மழை முதல் அதி கனமழை வரை பெய்ய வைக்கக்கூடிய வாய்ப்புக்கு அநேக இடங்கள் என்று கூறியிருக்க. கிட்டத்தட்ட தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள் திருவள்ளூர் முதற்கொண்டு கன்னியாகுமரி வரை உள்ள கடலோர மாவட்டங்கள், அதே போன்று உள் மாவட்டங்களிலும் மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதில் கடலோர மாவட்டங்கள் அருகே கனமழை, குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் அதி கனமழை, மிக கனமழை, மிக மிக கனமழை என்பார்கள். அந்த அதீத கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு டெல்டா மாவட்டங்கள் அதிகம் இருக்கிறது. ஆனால் இந்த புயலாக உருவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. உருவானால் செஞ்சால் புயல் என்று பெயர் வைக்கப்படும். இல்லையென்றால் அது காற்றழுத்த மண்டலமாகவே இருக்கும். அந்த காற்றழுத்த மண்டலம் தொடர்ந்து நீடித்தால் மழை பொழிவு அதிகமாக இருக்கும். எனவே அது மட்டுமல்ல, அதை அடுத்து ஒரு 2 நாட்கள் கழித்து மீண்டும் ஒரு காற்றழுத்தம் உருவாகி அதுவும் புயலாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தற்போது கணினி வரைகலை கணிப்புப்படி கணிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இவை அனைத்துமே வானிலை என்பது சட்டென்று மாறக்கூடியது. எப்போது வேண்டுமானாலும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. தற்போது நாம் அந்த வரைகளை பார்க்கும் பொழுது அந்த சிவப்பு வட்டத்தில் இருப்பது அந்த காற்றழுத்தின் தாக்கம், அந்த எப்படி கரையை கடக்கிறது, அருகே வரும்பொழுது மழையின் பொழிவு அதிகமாக இருக்கும் என்பதுதான் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதே போன்று இது மழை கணிப்பு கற்பனை படமாக தான் நம் வரைகளை கணிக்கப்பட்டிருக்கிறது கணினியை வைத்து. அந்த வகையில் பார்க்கிறோம். எனவே திங்கள் முதல் உஷார் நிலை என்றுதான் கூற வேண்டும். என்றால் மழை பொழிவதற்கான நாளையும் நாளை மறுநாளும் மழை பொழிவு மிக மிக மிதமான மழை ஓரிரு இடங்களில் இருக்கும். ஆனால் திங்கட்கிழமை மதியம் முதல் பிற்பகல் முதல் மாலையிலிருந்து தொடங்கி கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. குறிப்பாக செவ்வாய், புதன், வியாழன் ஆகிய நாட்களிலே அதி கனமழை கடலோர மாவட்டம் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சென்னையை பொறுத்த மட்டிலே சில நேரங்களில் கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் எச்சரிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த எச்சரிக்கை அனைத்துமே அதிகாரப்பூர்வமாக இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் சென்னை மண்டல பிரிவில் தான் வெளியாகும். ஆனால் தற்போதைக்கு அவர்கள் மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கு என்று கூறியிருக்கிறார்கள். ஆனால் இந்த காற்றழுத்தமானது தற்போதைய நிலையில் வரைகளை வைத்து கணிக்கப்பட்டு இப்படி வரலாம், இப்படி நகரலாம், இங்கு பெய்யலாம் என்று எல்லாமே அலாம் என்று கணிப்புகள் தான். ஆனால் இவை அனைத்தும் உண்மையாகவா என்பது அடுத்த 2 தினங்கள் கழித்து திங்கட்கிழமை காலையில் தான் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும். தற்போது நிலையில் வானிலை ஆய்வாளர்கள் கொடுத்த அறிக்கையின்படியும் தனியார் வானிலை ஆய்வாளர் செல்வகுமாரின் தொடர் கணிப்புகள் அவர் தொடர்ந்து கணித்துக் கொண்டிருக்கிறார். பல்வேறு வரைகளின் உதவியுடன் ஆய்வு செய்து இந்த கணிப்புகளை கொடுத்திருக்கிறார். அந்த கணிப்பின்படிதான் தற்போது பார்க்கிறோம். அது சென்னைக்கும் ராமேஸ்வரத்துக்கும் இடையே கரையை கடக்கக்கூடும் அந்த காற்றழுத்த மண்டலம் வலுவடைந்து என்று கூறியிருக்கிறார்.
ஆனால் அதனுடைய உண்மைத்தன்மை எப்படி இருக்கிறது, உறுதியாக எங்கு கரை கிடக்கும் என்பதெல்லாம் திங்கட்கிழமை காலையில தான் ஓரளவு உறுதியாக கணிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எது எப்படி இருப்பினும் வரும் திங்கட்கிழமை முதல் அடுத்த வாரம் மழைக்கான வாரமாக இருக்கும், மழை வாரமாக இருக்கும் அடுத்த வாரம் என்பதை நம்மால் கிட்டத்தட்ட கூற முடியும் என்றே கருதுகிறேன். ஆப்ரஹாம், தகவலுக்கு நன்றி சண்முக சுந்தரம்.